சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது நமது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய மகள் செந்தாமரை கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி டெல்லிக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க என்ற நியூஸ் கிடைச்சிருக்கு. அதாவது செந்தாமரையை அமலாக்கத்துறையினர் அரெஸ்ட் பண்ணி டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நியூஸ் கிடைச்சிருக்கு. செந்தாமரையின் கணவன் சபரீசன் அவர்கள் நடத்தி கொண்டு வரும் ஜி ஸ்கொயர் அப்படின்ற நிறுவனத்தின் மூலமாக பல கோடிகள் பண மோசடி செய்ததாகவும், அந்நிய செலாவணி மூலமாக பல கோடிகள் வெளிநாட்டில் மாற்றப்பட்டதாகவும், அபாலா பண மோசடி செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. சில மாதங்களுக்கு முன்பு செந்தாமரையின் கணவனான சபரீசனை அமலாக்கத்துறை டெல்லிக்கு அழைத்து சென்ற இருந்தாங்க. அவங்க அந்த ரைடில் மாட்டினாங்க. ஆனாலும் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார்னு உங்களுக்கே தெரியும். அவர் யாரோட காலில் விழுந்தார் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அதன் மூலமாக தான் இந்த இடி ரைடு ஐடி ரைடு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சாங்க. ஆனால் இப்போ சபரீசன் அவர்கள் அவருடைய சொந்த வேலையாக லண்டன் போயிருக்காரு. அதனால் இப்போ அவருடைய மனைவியான செந்தாமரையை டெல்லிக்கு அழைத்து சென்று அவங்கள விசாரிக்க போகிறதா ஒரு சின்ன தகவல்கள் கிடைச்சிருக்கு. சரி, சபரீசன் லண்டனில் இருக்கும்போது எதற்காக செந்தாமரையை விசாரிக்க வேண்டும்? அதாவது சபரீசன் பக்காவாக பிளான் பண்ணி செந்தாமரையின் பேரில் தான் எல்லாத்தையுமே அவர் ஆவணங்களாக வச்சுருக்காரு. மேலும் அந்த நிறுவனத்தையே செந்தாமரையின் பேரில் தான் உருவாக்கியிருக்காரு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் எப்போ வேணாலும் அவருடைய மருமகனை கைவிட்டுடலாம், ஆனால் மகளை என்றைக்குமே கைவிட மாட்டார். அதனால தான் இந்த பக்கா பிளான் போட்டு அவர் பண்ணியிருக்காரு. மேலும் இப்போ அவர் லண்டனில் இருக்கும்போது செந்தாமரையை கூட்டுட்டு போய் டெல்லிக்கு விசாரித்தாங்கன்னா கண்டிப்பாக இதன் மூலமாக முக்கியமான ஆவணங்கள் ஏதாவது தெரிய வரலாம். கணக்கில் வராத பல சொத்துக்கள் விவரங்கள் பற்றி தெரிய வரலாம். எவ்வளோ மோசடி பண்ணாங்கன்னு தெரிய வரலாம். அப்படின்றதுக்காக தான் அவங்கள டெல்லிக்கு தூக்க போகிறதா ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. சபரீசன் நடத்தி கொண்டு வரும் இந்த நிறுவனம், அதாவது ஜி ஸ்கொயர் என்னும் நிறுவனம், நிலத்தை வாங்குவது மற்றும் விற்பது போன்ற தொழிலை மேற்கொண்டு வரும் நிறுவனம். இதன் மூலமாக பல அமைச்சர்களும் இதில் சம்மந்தப்பட்டு இருக்காங்க. இதன் மூலமாக அவங்க எந்த அளவுக்கு பண மோசடி செஞ்சாங்கன்றது தெரிய வரும். இதனால தான் இவங்களை டெல்லிக்கு தூக்கிட்டு போய் விசாரிக்க போகிறாங்களாம்.